السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم. கண்ணியமான அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக வந்த ஹாஜிமார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சிறப்பான நாளையிலே எம்மையெல்லாம் இந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறை 9 அரஃபாவுடைய நாள் தன்னுடைய ஒட்டுமொத்த தோழர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அதுதான் சரித்திரத்திலே சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய பேருரை. அதிலே இந்த சமூகத்துக்கு எவைகளை எல்லாம் எத்தி வைக்க வேண்டுமோ அனைத்தையும் அல்லாஹுவை சாட்சியாக வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைத்தார்கள். அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்திலே சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதி உர்னா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு சொல்லப்படக்கூடிய பேர் உர்னா என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு, அதிலே அரஃபாவுடைய மைதானத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய அந்த மலையடிவாரத்திலே இருந்து தன்னுடைய கஸ்வா எனும் ஒட்டகைக்கு மேலே உட்கார்ந்து ஒட்டுமொத்த தோழர்கள் சுமார் 1,40,000 சஹாபாக்களை ஒன்று சேர்த்து சஹாபாக்கள் அனைவருடைய காதுகளுக்கும் எத்தி வைக்கப்படக்கூடிய அளவுக்கு உரையை நிகழ்த்தினார்கள். அதிலே முதலாவதாக சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ் இஸ்மஉ கௌலி, ஏ மக்களே, நான் சொல்லக்கூடியதை நீங்கள் செவிசாய்த்து கேளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களே என்று ஏன் அழைத்தார்கள்? அந்த இடத்தில் இருந்தது வேறு யாரும் அல்ல, தனக்கு இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி முழுக்க முழுக்க தோள் கொடுத்த தோழர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் தெரியுமா ஒட்டுமொத்தமான மனிதர்களே என்று அழைத்தார்கள்? இந்த உரை என்னுடைய இந்த 1,40,000 தோழர்களுக்கு மட்டுமல்ல, கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யார் யாரெல்லாம் வாழுவார்களோ அனைவருடைய காதுகளுக்கும் இந்த உரை எத்தி வைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஐயுஹன் நாஸ், மக்களே என்று அழைத்திருக்கிறார்கள். கூப்பிட்டு என்ன சொன்னார்கள்? ஐயுஹன் நாஸ் இஸ்மஉ கௌலி ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, இந்த வருடத்துக்கு பின்னால் நான் உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது, எனவே நான் சொல்லக்கூடிய விடயத்தை செவிசாய்த்து கேளுங்கள். ஏன் சொன்னார்கள்? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்துக்கு அடையாளம். இந்த வருடத்துக்கு பின்னால் நான் உங்களை சந்திக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும், தோழர்களை சந்திக்க மாட்டார்கள். இந்த உரைக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததே வெறும் 3 மாதங்கள் மட்டும்தான் சகோதரர்களே. அதோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக சொன்னது எது தெரியுமா? மிக முக்கியமான விடயம், இந்த உலகத்தையே ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய விடயமும் இந்த உலகத்தில் வாழும் சமூகம் துச்சமாக நினைக்கக்கூடிய 3 விடயங்களை முதலாவதாக சொன்னார்கள். அதுதான் இன்ன திமாக்கும் வ அம்பாலக்கும் வ அராலக்கும் ஹராமுன் அலைக்கும், அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உயிர், உங்களுடைய அதே போல உங்களுடைய மானம், உங்களுடைய சொத்து கண்ணியமானது. இது எப்படி தெரியுமா? கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, எப்படி இந்த அரஃபாவுடைய நாள் கண்ணியமானது, ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எப்படி கண்ணியமானது, அதே போல ஃபீ பலதிக்கும் ஹாதா, மக்கா நகரம் எப்படி கண்ணியமானது, இது போல ஒவ்வொரு முஃமினுடைய மானமும் கண்ணியமானது, சொத்தும் கண்ணியமானது, உயிரும் கண்ணியமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இது அடுத்தவர்களுக்கு ஹராம். ஒருவருடைய மானத்தில் கையடிப்பது ஹராம்.
ஒருவருடைய உயிரிலே கையடிப்பது ஹராம், ஒருவருடைய சொத்திலே கையடிப்பது ஹராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை சொல்லுவதற்கு முன்னால் ஏன் இதை சொன்னார்கள் தெரியுமா? ஒரு அடியான் எவ்வளவுதான் அல்லாஹுவை வணங்கினாலும் அல்லாஹுவுக்கு இபாதத் செய்தாலும் அந்த மனிதன் அடுத்தவருடைய மானத்திலே கையடித்தவனாக, அடுத்தவருடைய சொத்திலே கையடித்தவனாக, அடுத்தவருடைய உயிரை பறித்தவனாக, அநியாயம் செய்தவனாக வாழ்ந்தால் அந்த மனிதன் சொர்க்கம் நுழையவே முடியாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று என்பதற்குத்தான் ஒட்டுமொத்த உலக சமூகமும் இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும், பயந்து பயந்து வாழ வேண்டும் அடியாருடைய விஷயத்தில் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக சொன்ன 3 விடயம். இதை ஒவ்வொன்றையும் பாருங்கள். முஃமினுடைய உயிர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் முஃமினுடைய உயிர். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யார் ஒரு மனிதன் வேண்டுமென்றே ஒரு முஃமினை, ஒரு முஸ்லிமை கொல்லுவாரோ அவர் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் கொண்டவர் போல. ஏன் அவ்வளவு பெருமதி ஒரு முஸ்லிமுடைய உயிர், ஒரு முஸ்லிமுடைய உயிர் அவ்வளவு பெருமதி. எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுக்கிறான் தெரியுமா? மன் குத்தில தூன நஃப்ஸிஹி ஃபஹுவ ஷஹீத். பலர்கள் சேர்ந்து தாக்க வருகிறார்கள். அந்த நேரத்திலே இந்த மனிதன் போராடுகிறான், இந்த முஸ்லிமான மனிதன் போராடுகிறான் தன்னுடைய உயிரை காப்பதற்கு. அப்படி காப்பதற்கு போராடக்கூடிய நேரம் தான் கொலை செய்யப்படுவானாக இருந்தால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுக்கிறான். ஏன் காரணம்? ஒரு முஃமினுடைய உயிர் கண்ணியமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2வது விடயம், ஒரு முஃமினுடைய மானம் கண்ணியமானது. மானம் என்பது அல்லாஹ் மிக உயர்த்தி இருக்கிறார். யாரும் ஒரு முஃமினுடைய மானத்தில் கையடிப்பதற்கு உரிமை பெற்றவர்கள் கிடையாது. எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கடைசி காலத்திலே அவர்களுடைய வஃபாத்துக்கு சுமார் 11 நாட்கள் இருக்கும். தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைக்கிறார்கள். அது எப்படியான கட்டம்? தனக்கு நடக்க முடியாத கட்டம். 2 சஹாபாக்களுடைய உதவியோடு அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மன் குன்து ஜலத்து லஹு லஹரன் ஃபஹாதா லஹரி ஃபலியஸ்தகிர் மின்னல் யௌம். உங்களோடு வாழும் போது உங்களில் யாருக்காவது நான் அடித்திருந்தால், நோவடித்திருந்தால், இந்த முஹம்மதுக்கு முதுகு இருக்கிறது, அடித்து பழிவாங்கி விடுங்கள். மன் குன்து சத்தம்து லஹு இர்தன். யாருடைய மானத்தையும் நான் ஏசி ஏதோ ஒரு வழியிலே நான் உங்களுடைய மானத்தை போக்கி இருந்தால், இந்த முஹம்மதுக்கு மானம் இருக்கிறது, என்னுடைய மானத்தை இதே இடத்திலே நீங்கள் பறித்து விடுங்கள். நாளை மறுமையிலே வந்து அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்துவிடக் கூடாது என்பதற்காக உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பரிகாரம் தேடினார்கள் என்றால் ஏன் சகோதரர்களே? ஒரு முஃமினுடைய மானம் அவ்வளவு கண்ணியமானது. ஒரு முஃமினுடைய மானம் அவ்வளவு கண்ணியமானது. உங்கள் யாருடைய சொத்தையும் நான் அபகரித்திருந்தால், தீனார் தீர்க்கம் என் கையை விட்டு போவதற்கு முன்னால் இன்றே நீங்கள் அதை கணக்கு முடித்து விடுங்கள். அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே எனக்கு எதிராக வாதாடி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அடியாருடைய விஷயத்தை அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் பயந்திருக்கிறார்கள். எங்கே? இந்த உம்மத்திடம். அதனால் தான் உம்மத்தே புரிய வேண்டும், கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய உம்மத்தும் புரிய வேண்டும். இந்த மண்ணிலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் படித்து கொடுத்தார்கள். கடைசி உரையாக அடுத்தவருடைய மானத்திலே கையடித்து விடாதீர்கள், அது கண்ணியமானது, அடுத்தவர்களுக்கு ஹராம் என்பதை உணர்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கஅபாவை பார்த்து என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மக்காவை பார்த்து என்ன சொன்னார்கள்? மக்காவே நீ எவ்வளவு கண்ணியமானது. கஅபாவை பார்த்து சொன்னார்கள் அதே போல, கஅபாவே நீ எவ்வளவு கண்ணியமானது, உனக்குள் எவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். லில் முஃமினி அஷத்து ஹுர்மத்தம் மின்கி. உன்னை விட கண்ணியமானவன் ஒரு முஃமின் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஅபாவின் பக்கம் விரலை நீட்டுவதை நாம் என்ன செய்வோம்? வெட்கப்படுவோம். யாரும் விரலை நீட்ட மாட்டோம். ஏன்? கஅபாவுக்கு கொடுக்கக்கூடிய அவமரியாதை என்ற உண்டுக்காக. கஅபாவின் பக்கம் யாரும் எச்சில் துப்புவார்களா? காலை கூட நீட்ட மாட்டோமே சகோதரர்களே. அந்த அளவுக்கு நாம் கஅபாவை கண்ணியமாக பார்க்கிறோமே. ஏன் அதைவிட ஒரு முஃமினை கண்ணியமாக பார்க்க கூடாது? எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமினை அந்த அளவுக்கு உயர்த்தி பேசினார்கள். எனவேதான் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரையிலே இந்த விடயம் மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விடயம். அதுபோல அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய சொத்து கண்ணியமானது. அடுத்தவர்கள் ஒரு முஃமினுடைய சொத்தில் கையடிப்பது ஹராம், எந்த விதத்திலும் எடுக்க முடியாது. யார் ஒரு மனிதன்
ஒரு முஃமினுடைய அது எந்த அளவுக்கு அற்பமாக சொன்னார்கள், ஒரு ஊசியாக இருந்தாலும் சரி அல்லது அதையும் விட அற்பமான உண்டாக இருந்தாலும் சரி, யார் எடுப்பாரோ அதை எடுத்துக்கொண்டு மறுமைக்கு வருவார். யார் ஒரு பொருளை அபகரிக்கிறாரோ அபகரித்த பொருளோடு நாளை மறுமையில வருவார். ஒரே ஒரு சான் நிலத்தை அபகரித்தார் ஒரு முஃமினுடைய, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானாம், 7 பூமி வரைக்கும் அந்த நிலத்தை நீ தோண்டி அதனுடைய மண்ணை மஹ்ஷருக்கு எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுவானாம். அன்பார்ந்தவர்களே, அவ்வளவு பயங்கரமானதுதான் ஒரு முஃமினுடைய சொத்தில் கையடிப்பது. இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாயிலே சொன்ன விடயம். இந்த 3 விடயத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? சஹாபாக்களே, என் அன்பு தோழர்களே, ஹல் பல்லகது, இந்த விடயத்தை எத்திவிட்டு விட்டேனா என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ், நான் எத்தி வைத்து விட்டேன், இந்த 3 விடயத்தை நீயே சாட்சியாக இருந்து விடு சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள், குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா தஹ்த கதமி மவ்தூஉன், அனைத்து ஜாகிலிய வழிமுறைகளையும் இதோ என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன். ஜாகிலிய காலத்தில் கொலை செய்யப்பட்ட கொலைகள், இதற்கு பின்னால் கொலை நடக்க கூடாது அநியாயமாக, இதோ காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன். ஜாகிலிய காலத்து வட்டி இதோ என் காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இன்று நவீன ஜாகிலியம் குடியே அதாவது பரவிருக்கக்கூடிய ஒரு காலம், தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு காலம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமான்தாரிகள் என்று தன்னை மார்பு தட்டி பேசக்கூடியவர்கள் கூட ஜாகிலிய கலாச்சாரம் விடயத்தில் சாதாரணமாக இருக்கிறார்கள். இஸ்லாத்துக்குள்ளே ஜாகிலியம் புகுந்து பெண்களுடைய கலாச்சாரத்தை சீர்குலைத்து, வாலிபருடைய கலாச்சாரத்தை சீர்குலைத்து, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாயிலே தன்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதித்த ஒன்றுதான் ஜாகிலிய கலாச்சாரம். அதை திரும்ப எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பாருங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை, தனி வாழ்க்கையை பாருங்கள், பெண்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஜாகிலிய கலாச்சாரம் இருக்குமாக இருந்தால் நோண்டி வீசி விடுங்கள், தொடைத்து விடுங்கள். அவைகளெல்லாம் எம்முடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் ஆபத்து. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விடயத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் மா, ஒன்றை விட்டு செல்கிறேன், இனி அத்தஸம்தும் பிஹி, நீங்கள் அதை பற்றி பிடிக்கும் காலை லன் ததில் அபதா, ஒரு காலமும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அப்படியான ஒரு சில விடயங்களை விட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், கிதாபுல்லாஹ் வ சுன்னத் ரசூலிஹி, அதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆனும் என்னுடைய வழிகாட்டல்களும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் பற்றி பிடிக்கும் காலம் சமூகம் வழி தவற மாட்டாது. கடைசி காலம் இந்த உம்மத்தை எல்லாம் பல வேதனைகள் நோவினைகளோடு உருவாக்கிவிட்டு எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்ன விடயம், 2ஐ பற்றி பிடித்து விடுங்கள், எந்த கட்டத்திலும் நீங்கள் விட்டுவிடக் கூடாது. ஒன்று குர்ஆன், இரண்டாவது என்னுடைய வழிகாட்டல்கள். எங்கே எம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய போதனைகள், எங்கே எம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய போதனைகள், வியாபாரமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், எங்கே இன்று அற்பமான ஒரு விடயம், ஒரு நிக்காகை கூட, திருமணத்தை கூட இஸ்லாமிய முறைப்படி செய்து கொள்ள தெரியாத சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை யோசித்து பாருங்கள், எவ்வளவு தூரத்திலே இருக்கிறோம். ஏன் ஒவ்வொரு நாளும் இந்த சமூகம் வழிகேட்டிலே போகிறது? வேறொன்றுமல்ல, பொருளாதார குறைவல்ல, வேறு எந்த குறைபாடும் அல்ல. குர்ஆனையும் சுன்னாவையும் விட்ட ஒன்றுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் சோதனை. அவருடைய தனி வாழ்க்கையை பாருங்கள். ஏன் ஒவ்வொரு நாளும் நான் பலகீனமாகிக் கொண்டு போகிறேன்? அன்பார்ந்தவர்களே, மரணத்தை நோக்கிய பயணம் நம்முடைய பயணம். அந்த பயணத்திலே நாம் முடிவாக அடைய வேண்டியது குர்ஆன் சுன்னா வாழ்க்கையில் முழுமையாக இருக்க வேண்டும். அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப செய்தி சொல்லி வரவேற்க போகிறான். எனவே அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாயிலே அடுத்ததாக சொன்ன விடயம், குர்ஆனையும் அவருடைய வழிகாட்டல்களையும் எடுத்துக்கொள்ள சொன்னார்கள்.
அது போல பெண்களுடைய விஷயத்தை பற்றி சொன்னார்கள். இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னக்கும் இன்னமா அகத்துமுஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் உங்களுடைய பெண்களை அமானிதமாக எடுத்திருக்கிறீர்கள். உங்கள் மனைவியை அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி நீங்கள் ஹலாலாக்கி கொண்டீர்கள். வஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்களுக்கு நலவை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருங்கள் ஆண்களை என்று சொன்னார்கள். காலம் காலம் மாறும் போது பெண்கள் வழி தவறுவதற்கு பல நிலைமைகள் உருவாகும். இன்றி அனாச்சாரத்துக்கும் அசிங்கத்துக்கும் கேவலத்துக்கும் நவீன ஜாகிரியத்துக்கும் நம்முடைய பெண்கள் சமூகம் திரும்பி இருக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன தெரியுமா? ஆண்களை நாம் வசியத்து செய்வதை விட்டுவிட்டோம், போதிப்பதை விட்டுவிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாயிலே சொன்னதை மறந்து விட்டோம். இதுதான் காரணம். உண்டாக்குங்கள். குடும்பம் சொர்க்கத்தை நோக்கிய பயணமாக அவருடைய பயணங்களை அவர்கள் அமைத்துக் கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இவைகளை சொன்னார்கள். அதற்கு பின்னால் சொல்லிக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய ரப்பு ஒருவன், வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தை ஒருவர் தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். குல்லுக்கும் லி ஆதம், நாமெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குரியவர்கள். ஆதம் மின் துராப், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணினாலே படைக்கப்பட்டவர்கள். லைஸ லி அரபிய் ஃபضل அலா அஜமி இல்லா பித்தக்வா, தக்வாவை கொண்டே தவிர அரபி அஜமிக்கு எந்த கண்ணியமும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பார்வையில் அனைவரும் சமமானவர்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்களாக மாறுவதாக இருந்தால் அது தக்வாவை கொண்டு மட்டும்தான் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே தக்வாவை உண்டாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தக்வாவை இழந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகிறது என்று கூட தெரியாத துடுப்பில்லாத படகை போல ஆகிவிடும். எனவே வாழ்க்கை திருப்பும் அல்லாஹ்வுடைய பக்கம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தை அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பேருரையை ஞாபகப்படுத்தினார்கள். இன்னும் எத்தனையோ விடயங்கள் நான் சுருக்கமாகத்தான் இவைகளை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக தன்னுடைய தோழர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்தினார்கள். அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த மண்ணிலே ஷைத்தான் வணங்குவதை அவன் நிராசையாகி விட்டான், அவனால் முடியாது. ஆனாலும் அவனுடைய பித்தலாட்டங்களை அவன் விடவில்லை. அவன் வழி தவற வைத்துக் கொண்டே இருப்பான், பிரச்சனைகளை உண்டாக்குவான், ஷிர்க்கை நுழைவிக்க முடியாது. வேறு வேறு வழிகளிலே என்னென்ன பித்னாக்களை உண்டாக்க முடியுமோ உண்டாக்கி கொண்டே இருப்பான். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இத்தனை விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போதும் தன்னுடைய தோழர்களுக்கு என்ன சொன்னார்கள்? ஹல் பல்லகுது, எத்தி வைத்து விட்டேனா? அந்த நேரம் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் சொன்னார்கள், எத்தி வைத்து விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ், நசீகத்து செய்து விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹும்ம ஷஹத், தன்னுடைய கலிமா வரலை வானத்துக்கு உயர்த்தியவர்களாக அல்லாஹ்வை சாட்சியாக வைத்தார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி போதனை. அப்படி இருக்கும் போது மாலை நேரமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களோடு இருக்கிறார்கள், துஆவிலே இருக்கிறார்கள். மாலை நேரமாகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய நாள் அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்களுக்கு அருட்பாக்கியங்களை நான் நிரப்பமாக்கி விட்டேன். இஸ்லாம் தான் உங்களுடைய மார்க்கம் என்பதை நான் பொருந்திக் கொண்டேன் என்ற அல்லாஹ் இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்ட வசனத்தை இறக்குகிறார். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷம். அந்த நேரம் ஒரு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், அழுதவர்களாக வருகிறார்கள். வந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா யுபுகீக யா உமர், உமரே ஏன் அழுகிறீர்? அந்த நேரம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னஹு லைஸ பஅதல் கமாலி இன்னல் நுக்ஸான், ஒன்று பூர்த்தியாக்கப்பட்டு விட்டால் இதற்கு பின்னால் குறைதானே உண்டாகும். இஸ்லாத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்கி விட்டார், பின்னால் வரக்கூடிய சமூகம் குறை செய்வார்களோ என்பதை நினைத்தார்கள். யாரை நினைத்தார்கள்?
என்னையும் உங்களை நினைத்தார்கள். குறை செய்து விடுவோம் என்ற பயத்தில் அழுதிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அழுகைக்கு நாம் காரணமாக ஆகிவிடக் கூடாது. என் மூலம் இஸ்லாத்தில் ஒரு குறை வந்துவிடக் கூடாது, என் குடும்பம் மூலம் இஸ்லாத்தில் ஒரு குறை வந்துவிடக் கூடாது என்று இந்த கண்ணியமான அரபாவுடைய மண்ணிலே வைத்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சதக்த யா உமர், உமரே நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள். ஒரு யகூதி வந்தார், காலம் யகூதி வந்தார். உமர் ரலியல்லாஹு அவரிடத்திலே வந்து சொன்னார், உமரே உங்களுடைய குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, அது மட்டும் யகூதிகளான எம் மீது இறக்கப்பட்டிருந்தால் அந்த இறக்கப்பட்ட நாளை நாம் பெருநாளாக ஆக்கியிருப்போம். அது என்ன வசனம் என்று கேட்டார்கள். அதுதான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்ட வசனத்தை அல்லாஹ் இறக்கிறானே, அந்த வசனம் எம் மீது இறக்கப்பட்டிருந்தால் அதை நாம் பெருநாளாக எடுத்திருப்போம். நாம் எல்லாம் இருக்கக்கூடிய நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈதுக்கும் பெருநாளுடைய நாள் என்றார்கள். அரபாவுடைய நாள், நஹருடைய நாள், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் எமக்கு பெருநாள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அது எமக்கு எப்போவோ தெரியும், அதை அல்லாஹ் எமக்கு தந்து விட்டான், அது என்ன வசனம் என்றும் எனக்கு தெரியும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அப்படியான கண்ணியமான ஒரு மண்ணிலே இருக்கிறோம், அப்படியான ஒரு கண்ணியமான ஒரு நாளையிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை பூர்த்தி செய்த நாள் நாம் இருக்கக்கூடிய நாள். நியத்தை வையுங்கள், என் வாழ்க்கையில் நான் அவசரமாக இஸ்லாத்தை பூர்த்தியாக்கி எந்த குறையும் என் மூலம் வரும் அளவுக்கு, என் குடும்பம் மூலம் வரும் அளவுக்கு நான் ஆக்க மாட்டேன் என்று முடிவெடுங்கள். அதுதான் தேவை. அரபாவுடைய நாள் துஆக்களுடைய நாள். இது துஆக்களை அல்லாஹ் ஏற்கக்கூடிய நாள். இந்த நாளையிலே அடியார்களை பற்றி மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். மலக்குமார்களே, என்னுடைய அடியார்களை பாருங்கள், ஷஅஸன் குப்ரன், அவர்கள் பரட்ட தலையோடு புழுதி படிந்த மேனியோடு வந்திருக்கிறார்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். கண்ணியமாக பேசுகிறான், பெருமையாக பேசுகிறான். கைரு துஆ யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாள் கேட்கும் துஆ தான் சிறந்த துஆ. நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் சொன்ன துஆ, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துஆ தான் அரஃபாவுடைய விசேஷமாக ஓத வேண்டிய துஆ. எல்லோரும் ஓதிக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்திலே அழுங்கள், கதறுங்கள், கெஞ்சுங்கள். என்னென்ன ரகசியம் அல்லாஹ்விடம் பேச முடியுமோ பேசுங்கள். கணவன் மனைவிடம் சொல்ல முடியாத ரகசியம் அல்லாஹ்விடம் சொல்ல முடியும். தந்தை தாயிடம் சொல்ல முடியாத ரகசியம் மகன் அல்லாஹ்விடம் சொல்ல முடியும். யாரிடமும் பேச முடியாத ரகசியம் ரப்பிடத்திலே பேச முடியும். எனவே நாளை பெருமதியாக நினையுங்கள். இன்றைய நாள் பெருமதியான நாள் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த சிறப்பான நாளை அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாளாகும். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், மாமின் யௌமின் அக்ஸர மின் அய்யுதிக அல்லாஹு ஃபீ அப்தன் மினன் நார் யௌமி அரஃபா. அடியார்களை நரகை விட்டும் அல்லாஹ் ஈடேற்றம் கொடுக்கக்கூடிய நாள்களில் மிக சிறந்த ஒரு நாள் எது தெரியுமா? அரஃபாவுடைய நாள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்முடைய விடுதலைக்கு, எம் குடும்பத்துடைய விடுதலைக்கு, பூரா உலக முஸ்லிம்களுடைய நரகத்துடைய விடுதலைக்குமாக அல்லாஹ்விடத்திலே நாம் கெஞ்சுவோம். வல்லவன் அல்லாஹ் எம்முடைய ஒன்று கூடலை கபூல் செய்து இந்த அரஃபாவுடைய நாள் யாருக்கு மன்னிப்பை கொடுக்கிறானோ அந்த பாக்கியம் பெற்றவர்களாக எம்மை கபூல் செய்து, யாருக்கு நரக விடுதலை கொடுக்கிறானோ அந்த பாக்கியம் பெற்றவர்களாக எம்மையும் ஒட்டுமொத்த மனித இஸ்லாமிய சமூகத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து, அல்லாஹ் யாருக்கு யாருடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜுல் மப்ரூராக கபூல் செய்கிறாரோ அந்த பாக்கியம் பெற்ற சீதவிகளாக வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் கபூல் செய்து எம்முடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜுல் மப்ரூராக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்